வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏடிஎம் கார்டுலேருந்து இந்த நம்பரை மறைச்சிருங்கன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் இந்த காலத்தில் வங்கி கணக்கு பாதுகாப்பது மிக முக்கியம். ரிசர்வ் வங்கி கார்டுகளில் உள்ள சிவிவி எண்ணை மறைக்க அல்லது அழிக்க அறிவுறுத்துகிறது. இது ஆன்லைன் மோசடிகளிலிருந்து உங்கள் கணக்கை பாதுகாக்க உதவும். இன்றைய காலகட்டத்தில் சைபர் குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நீங்கள் செய்யும் சிறு தவறு கூட உங்கள் கணக்கை காலியாக்கிவிடும். உங்கள் வங்கி கணக்கு முழுவதும் காலியாகிவிடும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வங்கி கணக்கு தொடர்பான அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் இவை நேரடியாக உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருப்பதால் இதில் தவறு செய்வது உங்களுக்கு அதிக விலை கொடுக்கலாம். அது என்ன தவறு? அதை பற்றி ரிசர்வ் வங்கியும் கார்டில் இருந்து அதை அழிக்க அல்லது மறைக்க சொல்லி இருக்கிறது. உங்களிடமுள்ள அனைத்து ஏடிஎம் கார்டுகள் அல்லது கிரெடிட் கார்டுகளிலும் கண்டிப்பாக 3 இலக்க சிவிவி எண் இருக்கும். இந்த எண் கார்டு சரிபார்ப்பு மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எங்கு பணம் செலுத்தும் போதெல்லாம் இந்த எண் தேவைப்படும். இந்த எண் இல்லாமல் உங்கள் கார்டு சரிபார்க்கப்படாது. அத்தகைய சூழ்நிலையில் அட்டை தகவலுடன் இந்த எண்ணும் மோசடி செய்பவரின் கைகளில் விழுந்தால் உங்கள் வங்கி கணக்கு காலியாகிவிடும். உங்கள் கார்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிவிவி எண்ணை எப்போதும் மறைத்து வைத்திருக்க வேண்டும், அல்லது முடிந்தால் அதை எங்காவது எழுதி கார்டில் இருந்து நீக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறுகிறது. எனவே உங்கள் அட்டை எப்போதாவது தொலைந்துவிட்டால் அல்லது தவறான கைகளில் விழுந்தால் அதை யாரும் பயன்படுத்தி உங்கள் வங்கி கணக்கை காலி செய்ய முடியாது. கார்டை சேமிப்பதையும் தவிர்க்கவும். இது தவிர ஆன்லைன் மோசடியை தவிர்க்க விரும்பினால் உங்கள் கார்டை ஆன்லைனில் சேமிப்பதை தவிர்க்கவும். உண்மையில் நீங்கள் எங்காவது ஆன்லைனில் பணம் செலுத்தும் போது உங்கள் கார்டு இந்த பிளாட்ஃபார்மில் சேமிக்கப்பட வேண்டுமா என்று பலமுறை அந்த பிளாட்ஃபார்ம் உங்களிடம் கேட்கும். இதனால் எதிர்காலத்தில் எளிதில் பணம் செலுத்த முடியும். அவ்வாறான நிலையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இயங்குதளம் பாதுகாப்பாக இல்லாவிட்டால் உங்கள் கார்டு தகவலும் பாதுகாப்பாக இருக்காது. அதனால்தான் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யும் போது உங்கள் கார்டை பயனற்ற தளங்களில் சேமிக்க வேண்டாம் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரியான தகவலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.